கிரி, உன்ட்ட சில விஷயங்கள் பேசணும். நான் என்ன அனாதையா? என்ன குப்பை தொட்டில போட்டாங்க? அப்படின்னா என்ன உதவுக்காரங்க வித்யாகர் தான் எடுத்து வளர்த்தாரா இல்ல கேக்குறேன். இந்த வீட்டுல யாரு பைத்தியம் எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். சொல்லிட்டு போ. நான் கேட்டுக்கிட்டு நீ பாட்டு போயிட்டே இருக்கிற. நீ வெள்ளங்கோடு வெள்ளியங்கிரி தானே? வந்துட்டு போன உங்க அக்காவும் மாமாவும் தானே? சொல்லு சொல்லுப்பா. ஆனா சொல்லேன்ப்பா. கேட்டுக்கிட்டே இருக்க, சொல்லேன்டா. கிரி, உங்க அக்கா பொண்ணு நீ எப்படி எல்லாம் லவ் பண்ண எனக்கு நல்லா தெரியும்பா. அப்புறம் இப்படி ஒரு பொய் சொன்ன? அதாண்ட விதிங்கிறது. தொழிலுக்காக எவ்வளவோ பொய் சொல்லியிருக்கேன். அதனாலதான் என்னவோ உண்மையை சொல்ல வேண்டிய இடத்துலயும் கடவுள் என்ன பொய் சொல்ல வச்சுட்டான். நான் தான் வெள்ளியங்கிரி அவங்க முறை மாப்பிள்ளைன்னு தெரிஞ்சா பணத்தாசை பிடிச்ச எங்க மாமனும் அக்காவும் என் மேல இருக்க சொத்துக்கு ஆசைப்பட்டு அவங்க பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. சந்தோஷமான விஷயம் தானே. உங்க அக்கா பொண்ணை கல்யாணம் பண்றதுன்னு உன்னுடைய கனவே? கனவு கனவாவே போயிடுச்சு. டேய் குட்டி, என் அக்கா பொண்ணு யாருன்னு தெரியுமா? யாரு? நம்ம டெனன்ட் கீதா. யாரு? நம்ம கீதாவா? கீதா அரவிந்தங்கிற பையனை லவ் பண்றா. குட்டி, உனக்கே தெரியும், சின்ன வயசுல அவ ஆசையை நிறைவேற்றதான் நான் ஜெயிலுக்கு போனேன். இப்பவும் அவ ஆசையை நிறைவேற்றி வைக்கிறதா நான் முடிவு பண்ணிட்டேன். முடிஞ்சா நீயும் கொஞ்சம் உதவி பண்ண. அரை மாசோட தான் கமிஷன். அதெல்லாம் முடியாது கலைமணி, கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. எப்பா புரோக்கர், எப்பா கிரி, என்ன எங்கப்பா போயிட்ட? ஏன் உன்னை எங்கெல்லாம் தேடுது? உன் வீட்டுல இந்த கீதா பொண்ணு அத அந்த தர்மாவோட ஆளுங்க கடத்திட்டு போயிட்டாங்கப்பா. இப்பதான் ஃபேக்டரிக்கு. தர்மனே அவங்களை வேணா ஒண்ணு செய்யாதீங்க. அன்னைக்கு உன் பொண்டாட்டி போய் சொல்லி காப்பாத்துறேன். இப்ப என்ன போய் சொல்ல போறேன்? அண்ணே அண்ணே, நான் சொல்றது தயவு செய்து கேளுங்க. போடா அண்ணே, உங்க காலை பிடிச்சி கெஞ்சி கேட்கறேன், விட்டுருங்க. நான் போறேன். டேய் தர்மா, போயிடுங்க போயிடுங்க, ஓடிடுங்க. அண்ணா வேணாம் வேணாம். யாருகிட்ட மோதுற? இந்த தர்மா கிட்டியா? பாடவா எழுந்திருச்ச சாவடிச்சிருவேன். ஓ, இன்னாங்க பாக்குற, அவ இனி எழுந்திருக்க மாட்டான். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா?
இந்த தர்மா எங்க முதல்ல நேரத்தை ரவுடியை வச்சுட்டு ஃபேக்டரியில வந்து கலாட்டா பண்றான் சார். தர்மா கீழே போடுறாங்க. கிரி போலீஸ் புடிச்சிருச்சுன்னு பாக்குறியா? நீ தப்பிச்சது மட்டும் நினைக்காத, இது வேற சப்ப கேஸ் தான். என் கிட்டே மோதிட்டல, உள்ள இருந்து வெளியே வந்த உடனே முதல்ல உன் தலைய இருக்காது, அவளுக்கு கற்பம் இருக்காது. வந்து கவனிச்சுக்கிறேன், உன்னை நாங்க கவனிச்சுக்கிறோம். வா. உங்களை என் முகத்திலேயே முழிக்க கூடாதுன்னு நான் கேவலமா பேசினாலும் அதையெல்லாம் பெருசா எடுத்துக்காம என்னை வந்து காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றிங்க. இந்த நேரத்துல உங்களை தவிர எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வேற யாருமே இல்லை. நான் வந்து உங்க கூட தங்கிக்கலாமா? என்னங்க நீங்க பர்மிஷன் எல்லாம் கேட்டுக்கிட்டு? தாராளமா நீங்க என் கூட வந்து தங்கலாம். உங்களுக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நான் தான் உங்களுக்கு பாதுகாப்பா இருப்பேன். என் வாழ்க்கை மேல உங்களுக்கு இருக்கிற அக்கறை கூட என் அப்பா அம்மாவுக்கு இல்லை. எனக்காக இவ்வளவு நல்லது செய்யற உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியலங்க. என்ன நன்றி எல்லாம் சொல்லிட்டு வாங்க போலாம். மருதமலை மாமணியே முருகையா, முருகா, எங்க பொண்ணு கீதா சீக்கிரம் கிடைக்கணும். அம்மா, கீதா, ஐயோ இருடே, எங்க நம்ம பொண்ணு கீதாங்க? எங்க அம்மனே நில்லமணி, என்ன நம்ம பொண்ணு நம்மள பார்த்துட்டு ஓடா, ஓடியா வா. இந்த பையபுடி இந்த பக்கம் தான் போனா, ஓடியா ஓடியாடி. என்ன எங்க போயிருப்பா? அதான் பாரு நம்ம பொண்ணு முருகன் கோயில மயில் மாதிரி பறக்கறா பாரு, ஓடியா. இதோ இந்த பக்கம் தான் ஓடுறா, வா. என்ன டெனன்ட், என்னாச்சு? என் அப்பா அம்மா என்னை துரத்திட்டு வராங்க. இப்படி வாங்க, நான் பாக்குறேன். ஐயோ வேணாங்க. ஐயா நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, வாங்க வாங்கண்ணா. என்னங்க நீங்களா தம்பி? இவ ஆறு தெரியுமா? எங்க பொண்ணுங்க. நல்லா தெரியுங்க. அவங்க ஊர்ல இருந்து கிளம்பி வந்ததுல இருந்து என் வீட்டுல தான் குடியிருக்காங்க. அவங்கள பத்தின எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அப்ப எங்க பொண்ணை கூட்டிட்டு நான் கிளம்புறேன் தம்பி. நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க, உள்ள வாங்க பேசுவோம். சரி, விஷயத்தை சொல்லப்பா. உங்க பொண்ணு லவ் பண்ற பையனை நானும் பார்த்திருக்கேன். ரொம்ப நல்ல பையன், படிச்சவன், அதை விட முக்கியமா வசதியானவன். எப்படி இருந்தாலும் உங்க பொண்ணை யாருக்காவது ஒருத்தர் கட்டி வைக்க போறீங்க. இதை விட வேற என்ன தகுதி எதிர்பார்க்கறீங்க? ஆறு தம்பி நீங்க கூறு கிட்டத்தனமா பேசிக்கிட்டு, அவ காதலிக்கிற வசதியா இருந்து அவ கட்டிக்கிட்டு போனா அவதான் சந்தோஷம் வசதியா இருப்பா. எங்க நிலைமை? நல்லப்பா, வீடு வாசல் தோட்டம்னு எல்லா சொத்தையும் என் தம்பி பேர்ல எழுதி வச்சுட்டு எங்க கிழவி போய் சேர்ந்துட்டா. நாளைக்கே அவன் திரும்பி வந்து பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்சதும் எங்களை வெளியே அனுப்பிச்சு விட்டா எங்க நிலைமை என்ன வருது? இத்தனை வருஷமா கட்டி காத்த சொத்தை விட்டு கொடுத்துட முடியுமா? இந்தாங்க. இந்தா படிங்க. சின்ன வயசுல அவன் மாமா ஜெயில இருந்து எழுதின கடிதாசி இது. வரிக்கு வரி அவளை விசாரிச்சு எழுதிருக்கிறான். அந்த வயசுலயே அவளை பாசமா இருந்தவன் இப்ப வந்து பார்த்து இவ இல்லைன்னு தெரிஞ்சா எங்களுக்கு சல்லி காசு கொடுப்பானா? சரி, இவங்க மாமன் பேர்ல இருக்கிற சொத்தெல்லாம் உங்க பேருக்கு வந்துச்சுன்னா இவங்க கல்யாணத்துக்கு நீங்க சம்மதிப்பீங்களா? எங்களுக்கு சொத்து கிடைச்சு என் பொண்ணுக்கு வசதியான மாப்பிள்ளை கிடைச்சா எங்களுக்கு என்ன கசகமா போகுது? ஆனா சொத்து எப்படி கிடைக்கும்? உங்க முறை மாப்பிள்ளை கையெழுத்து அப்படியே நச்சு நானே போடுவேன். இப்ப நான் சொல்றது நல்லா கேட்டுங்க. சின்ன வயசுல காண போன இவங்க மாமனை பத்தி யாருக்கு எதுவும் தெரியாது. நாளைக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ் போறோம். நான் தான் இவங்க முறை மாமன்னு சொல்லுங்க, கையெழுத்து போடுறேன், அப்படியே சொத்து உங்களுக்கு வந்துடும். நீங்க தான் வெள்ளியங்கிரியா? ஆமா சார். போய் இந்த பத்திரத்தை கிளார்க் கிட்ட கொடுத்து கையெழுத்து போட்டுருப்போம். சரிங்க சார். உங்ககிட்ட காட்டிட்டு கையெழுத்து போட சொன்னாங்க. இந்தாங்க பேனா, கையெழுத்து போடுங்க. கிரி, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். இருப்ப கையெழுத்து போடு. இல்ல, அதுக்கு முன்னாடி பேசணும். சார் சரி, போயிட்டாங்க. நீ நல்லா இருக்கணும். இந்த சொத்தெல்லாம் வச்சு பாதுகாக்கன்றதுக்காக தான் பாட்டி அதை உன் பேர்ல எழுதி வச்சிருக்காங்க. அதை போய் இந்த பண பேய்களுக்கு எழுதி வைக்கிறேங்கிறியப்பா. குட்டி, பணவரி பிடிச்ச என் மாமாவும் அக்காவும் என் பேர்ல சொத்து இருந்தாதான் அவங்க பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு பாட்டி நினைச்சிருக்கோம். அதனால என் பேர்ல சொத்தை எழுதிருக்கலாம். இப்ப அந்த பொண்ணே இல்லைன்னு ஆயிடுச்சு. அவளை விட இந்த சொத்து ஒண்ணு பெரிய விஷயம் இல்லடா. வேணாங்கிரி, நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடுப்பா. கொஞ்சம் சும்மா இருக்கியா?
சச்சே வர வர புரோக்கர்னாலே சந்தேகமா பாக்குறாங்க. எந்த தொழில் தான் பண்றது உழைச்சு சம்பாதிடா, பிச்சை எடுக்காதடா. குட்டி நீயா? ஒத்தக்கண்ணா நீயா? ஆமா. குடுறா. அடி அடி. கலெக்ஷன்ல எப்படிடா? வருமான வரியா கட்டறல. ஆமா குட்டி, வர வர உன் நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு போல இருக்க. ஏன்டா ஓன்ட்ட வாங்கி அடிக்கிறேன் அது சொல்றியா? அட அது இல்ல குட்டி, கிரியோட தான் எப்ப பார்த்தாலும் சுத்திட்டு இருப்ப. வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்த உடனே உன்னை வீட்டை விட்டு துரத்திட்டாராமே. ஊரெல்லாம் ஒரே பேச்சு. எங்கடா மீட்டிங் போட்டு பேசுறாங்க? பக்கத்துல தான். ஏன்டா சொல்ல மாட்டேன்? ஒத்த கண்ணு இருக்கும்போது இவ்வளவு லொல்லா பேசுறியே, அப்படின்னா ஊர்ல டபுள் கண்ணு உள்ளவங்க எவ்வளவு லொல்லா பேசுவான். இதுக்கெல்லாம் காரணம் எனக்கு ஒரு ஃபிகர்ல என்ற இலக்காரம் தானே. இருக்கட்டும், நானும் சீக்கிரம் ஒன்னு பிடிக்கிறேன். நான் வேணா வரட்டுமா? நீ ஒத்த கண்ணு ஆளுக்குறாங்க. ஷட் அப். தேங்க் யூ. நோ மென்ஷன். என்ன பாப்பா இங்க? என் பேர் ஒண்ணு பாப்பால, மலர். மலரா? தினமலரா வார மலரா? கண்ணுல கலக்கம், கையில பெட்டி. வீட்டை விட்டு ஓடி வந்துட்டியா? தங்குறதுக்கு இடம் இல்லையா? ஆமா. வாயும் கூட ஃபாலோ மீ. அந்த பக்கம் ஒத்த கண்ணா இருக்கா, இப்படி போ. வா மலர், உள்ள வா. இதான் நம்ம வீடு. வலது கால எடுத்து வச்சு வா. இங்கதான் நீ தங்க போற. அந்த பத்தியா டிவி இருக்கு, இங்க பாரு வாட்டர் ஃபில்டர் இருக்கு, பின்னாடி ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கு, சைடுல சவுண்ட் சிஸ்டம் வச்சிருக்கேன். இந்த வீடு உனக்கு பிடிச்சிருக்கா இல்ல வாஸ்து சாஸ்திரப்படி ஏதாவது ஆல்டர் பண்ணி தரணுமா சொல்லு. மனுஷன் நின்னா 2 அடி, படுத்தா 6 அடி. போகும்போது என்னத்தை கொண்டு போறோம்? எனக்கு இந்த இடம் போதும். வாடகை எவ்வளவு? என்ன சொன்ன? வாடகையா? யார்கிட்ட கேக்குற? மத்தவங்க மாதிரி வீட்டை உள் வாடகைக்கு விடுற அந்த கேவலமான மென்டாலிட்டி எனக்கு கிடையாது. நீங்க தங்க, வாடகை தர வேண்டாம். ஃப்ரீ. மனுஷனுக்கு மனசுதான் முக்கியம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அந்த மனசே மனுஷனா இருக்கிறத இப்பதான் பாக்குறேன். அப்புறம் எடுங்க கைய. நீ தானே நின்ன 4 அடி, படுத்த 6 அடின்னு, கட்டில் கூட 6 அடி தான். திடீர்னு இப்படி சொன்னா எப்படி? நீ தானே சொன்ன போகும்போது என்னத்தை கொண்டு போறோம்னு. போச்சுக்கிட்டீங்களா? பின்ன கூட்டு வந்து வேஸ்டா போயிரும் போல இருக்கு. உட்காருங்க ப்ளீஸ். கோவப்படாம உட்காருங்க. என் கதையை கேளுங்க. அதுக்கப்புறம் என் மேல கைய வைக்கிறதா வேண்டாமா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. 18 வயசுல எனக்கு கல்யாணம் ஆச்சு. ஃபர்ஸ்ட் நைட்ல என் புருஷன் விளக்காணைக்கவான்னு கேட்டுட்டு விளக்க அணைச்சாரு. அதுக்கப்புறம் என் வாழ்க்கையே இருட்டாயிடுச்சு. விளக்கணைச்சா ரூம் தானமா இருட்டாகும், எப்படி வாழ்க்கை இருட்டாச்சு? விளக்க அணைச்ச என் புருஷன் ஹார்ட் அட்டாக் வந்து அங்கேயே போய் சேர்ந்துட்டாரு. அதுக்காக உன் வாழ்க்கையே இருட்டு போச்சுன்னு நீ எப்படி ஒரு தப்பான முடிவுக்கு வரலாம்? எங்கேயாவது உனக்காக கழுத்துல காலர் கட்டின ஒருத்தன் பிறக்காமல இருக்க போறான். அவனை நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்லையா? பூ வாடினாலும் தேனி வரத்தானே செய்யும். இன்னொருத்தரும் வந்தாரு. அதே ஃபர்ஸ்ட் நைட், அதே விளக்கு, அதே மாதிரி அணைச்சாரு. அவருக்கும் ஹார்ட் அட்டாக் போய் சேர்ந்துட்டாரு. நீ தப்பு பண்ணிட்ட. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு எதுக்கு விளக்கு? விளக்கே இல்லாம ஃபர்ஸ்ட் நைட் வச்சுக்கணும். நீயே வெச்சனே. என் 3வது புருஷன் லைட் அணைக்கட்டுமான்னு கேட்டாரு. சரின்னு சொன்னேன். போய் சுவிட்ச்ல கை வச்சாரு. ஷாக் அடிச்சு அவரும் செத்து போயிட்டாரு. ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள்டா. என்னங்க டைம் ஆச்சு, லைட் அணைக்கிறீங்களா? ஐயோ தங்கச்சி, அந்த தப்பை மட்டும் நான் செய்யவே மாட்டேன். உன் ஜாதகம் எத்தனை வாட்ஸ் பவர்ஃபுல் எனக்கு தான் தெரியும். நீ மேல படுத்துக்க, லைட் அணைக்காத. நான் கீழே படுத்துக்கிறேன். வா. கையில் பாட்டில பிடிச்சிட்டு படுக்க விட்டுட்டாலே. மலர்களை போல் தங்கை புரளுகிறாள், அண்ணன் பீருவுட்டு தரையில் உருளுகிறான். ஓ உலக இளைஞர்களே, விசாரித்து விட்டு ஏத்துக்கலடா. இல்லை என்றால் அவள் மேலே, நீ கீழே, நீ கீழேடா. போட்டு சட்டையை காணோம். ஐயோ பேண்டையும் காணுமே. சிஸ்டர், தங்கச்சி, அடி பாவி, போகும்போது என்னத்தை கொண்டு போறோம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாலே. ஐயோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னா ஒட்டு துணி கூட இல்லாம உருவிட்டாலே. பக்கத்து வீட்டு போறா, மன்னிச்சுக்கோ, ஒரு துணியை சுட்டுட்டேன். மாப்பிள, நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல இருக்குல்ல? ஊட்டி அனிமல்லாம் எங்கேயும் போயிடாது. நிதானமா போயிட்டு நிதானமா வாங்க. அப்பா மாப்பிளைய குழப்பாதீங்கப்பா. மாப்பிள நீங்க ஒன்னும் வரி பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு ஒரு ஃபுல் கேன் வச்சிருக்கேன். ஏய் அப்பா பெட்ரோல் சொன்னப்பா. நீங்க வாங்க மாப்பிள, ஊருக்கு போய் ஸ்வெட்டர் போட்டுக்கோங்க. வரேன் டாடி. வரேன் மம்மி. பாய். டாட், யா, நீங்க இப்ப என்ன யோசிக்கிறீங்கன்னு கரெக்டா சொல்லட்டா? மகளுக்கு கல்யாணம் பண்ணியாச்சு, ஹனிமூனுக்கு அனுப்பிச்சாச்சு. அடுத்தது பையனுக்கு கல்யாணம் பண்ணணும், அவனை ஹனிமூனுக்கு அனுப்பணும் தானே?
உங்களுக்கு அந்த ஒரே வேணாம் டேட். நான் ஒரு நல்ல பொண்ணு, அழகான பொண்ணு, குடும்ப பொண்ணா பார்த்து லவ் பண்ணிட்டேன். நீங்க தேதியை சொன்னீங்கன்னா நான் தாலியை கட்டிடுவேன். வாட் யூ சே? சாரி அரவிந்த், ஏன் அதையும் நானே பாத்துக்கணுமா? ஓகே. இது வரைக்கும் உன் விருப்பத்துக்கு மாறா நான் நடந்ததில்ல. யா. ஆனா உன் கல்யாண விஷயத்துல என் விருப்பப்படி தான் நீ நடக்கணும். என் ஃப்ரெண்டு சுந்தரேசன் பொண்ணு மாலதி தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். டேட், அப்பா Stop it! இன்னைக்கு சுந்தரேசன் உயிரோட இல்ல. அவன் நம்ம குடும்பத்துக்கு செஞ்ச உதவிக்கு நன்றி கடனா தான் அவன் பொண்ணு மாலதிய உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நான் வாக்குறுதி கொடுத்திருக்கேன். Oh God. புரியுதுப்பா. நீங்க உங்க ஃப்ரெண்டோட பொண்ணு பேர் என்ன, மாலதி, அவனுக்கு ஏதோ நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்க. ஃபைன். அந்த பொண்ணுக்கு வேணா ஒரு நல்ல இடமா பார்த்து நம்மளே கல்யாணம் பண்ணி வைப்போம். அதுக்குன்னு என்ன நம்பி வந்த பொண்ணை நான் விட்டுற முடியாதுப்பா. சாரி டாட், சாரி. ஸ்ரீதேவி மாதிரி உள்ள நுழைஞ்சு பூலான் தேவி மாதிரி எல்லாத்தையும் கிளப்பிட்டு போயிட்டாலே பாவி. சீக்கிரம் போய் ஒரு பேண்ட் சட்டை வாங்கணும், இல்லாட்டி பிளாட்பார்ம் கடையில் ஒரு ஜட்டியாவது எடுக்கணும். நாய்ங்களா, சிறப்பால் அடிப்பேன். உங்களுக்கெல்லாம் அக்காவா மாறின அண்ணன்களே கிடையாதடா, பேட் பாய்ஸ். நேத்து கிண்டல் பண்ணோன்னு செருப்படுத்து காட்டினால அந்த போனா தாண்டா போறா. யாரா அவன் போற பாட்டிக்கு மீச இருக்கிற மாதிரி இருக்குது? ஏன்டா மீச இருக்குன்னா எதுக்குடா பாவாடை சட்டையோட போனோம்? நம்மள ஏமாத்துறதுக்கு தான். அவ்வளவு சுலபமா நம்ம ஏமாத்த முடியுமா? டேய் வாங்கடா, வாங்கடா பாப்போம். காத்தாடி பாவாட காத்தாட குளிக்குது ரோசா நாத்து சக்கம் சக்கம். ஐயோ பேண்ட் வாங்க லேட் ஆயிடுச்சு. ஏமாத்திர போறீங்களா? சொன்னா கேளுங்கடா. ஐயோ காப்பாத்துங்க, இத காப்பாத்துங்க. இது நிஜமாவே ஆம்பளடா. ஐயோ நீங்க ஜிச்சி. நான் தான் சொன்னேனடா, நான் சொன்னதை கேட்காம மறுபடியும் இப்படி துணி இல்லாம ஆக்கிட்டீங்களடா.